பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 3. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். திங்கள் மார்ச் 6, 1882. மகேந்திரநாத் குப்தருக்கு விடுமுறை நாள். மாலை 3 மணி அளவில் தட்சிணேஸ்வரம் வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது அறையில் உட்கார்ந்திருந்தார். தரையில் பாய் விரிக்கப்பட்டிருந்தது. அதில் நரேந்திரர், பவநாத் மற்றும் ஓரிரு பக்தர்கள் அமர்ந்திருந்தனர். எல்லோரும் 19-20 வயது இளைஞர்கள். குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்து கொண்டு சிரித்த முகத்துடன் அவர்களோடு ஆனந்தமாக பேசிக் கொண்டிருந்தார். மா அறையில் நுழைந்ததும் குருதேவர் உரக்க சிரித்தபடியே, இதோ பாருங்கள், மறுபடியும் வந்துவிட்டான் என்று அந்த இளைஞர்களிடம் கூறினார். எல்லோரும் சிரித்தனர். மா தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கிவிட்டு உட்கார்ந்தார். முன்பெல்லாம் மா ஆங்கில படிப்பு படித்தவர்களைப் போல் நின்றபடி கைகூப்பித்தான் வணங்குவார். ஆனால் இன்று தரையில் வீழ்ந்து வணங்க கற்றுக்கொண்டார். மா அமர்ந்ததும் ஸ்ரீராமகிருஷ்ணர் தாம் சிரித்ததற்கான காரணத்தை நரேந்திரர் முதலியவர்களுக்கு விளக்கினார். ஒரு மயிலுக்கு ஒரு நாள் மாலை 4 மணிக்கு கொஞ்சம் அபின் கொடுத்தான் ஒருவன். மறுநாள் சரியாக 4 மணிக்கு அந்த மயில் அங்கே வந்துவிட்டது. அபினின் போதைக்கு அது அடிமையாகிவிட்டது. எனவே மறுநாளும் அதை சாப்பிட சரியான நேரத்திற்கு வந்துவிட்டது. எல்லோரும் சிரித்தனர். மா தமக்குள் கூறினார், இவர் சரியாகத்தான் சொல்கிறார். வீட்டிற்கு போனால் அங்கே கூட மனம் இரவும் பகலும் இவரையே நாடுகிறதே. அவரை எப்போது காண்போம் என்று ஏங்குகிறதே. என்னை யாரோ இங்கு இழுத்து வருவது போல் அல்லவா தோன்றுகிறது. வேறு இடத்திற்கு போக நினைத்தாலும் மனம் இடம் தரவில்லை. இங்கே வந்தேயாக வேண்டியிருக்கிறது. இதற்குள் இளைஞர் குருதேவருடன் சம வயதினர் போல் கேலியும் கிண்டலும் குறும்புமாக வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட தொடங்கிவிட்டார். சிரிப்பின் பேரலைகள் எழுந்த வண்ணம் இருந்தன. அங்கே ஆனந்த சந்தை கூடியிருப்பது போல் தோன்றிற்று. மா வியப்புடன் அந்த அற்புத மனிதரை பார்த்தார். இது என்ன, சமாதியிலும் இதுவரை கண்டிராத பேரானந்த பரவச நிலையிலும் மூழ்கியவராக நாம் நேற்று கண்டது இவரையா? இவரா இன்று இப்படி மிக மிக சாதாரண மனிதனைப் போல் நடந்து கொள்கிறார்? முதன்முறையாக எனக்கு உபதேசம் செய்தபோது என்னை கடிந்து கொண்டவர் இவர்தானா? நீ என்ன ஞானியா என்று கேட்டவரா இவர்? கடவுளுக்கு உருவம் உண்டு, கடவுள் அருவமும் கூட, இரண்டும் உண்மை என்று சொன்னவர் இவர்தானா? இறைவனே உண்மை, உலகில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை என்று எனக்கு சொன்னது இவரா? ஒரு செல்வந்தரின் வீட்டு வேலைக்காரியைப் போல் இந்த உலகத்தில் வாழுமாறு சொன்னவர் இவர்தானா என்றெல்லாம் மாவின் மனம் எண்ணியது. இளைஞர்களுடன் சிரித்து கழித்தபடியே குருதேவர் மாவை அவ்வப்போது பார்த்தார். மா வியப்புடன் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் ராம்லாலை அழைத்து அவரிடம், பார்த்தாயா, இவர்கள் எப்படியெல்லாம் சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இவனோ என்று அமர்ந்திருக்கிறான். வயது கொஞ்சம் அதிகமல்லவா என்றார். அப்போது மாவிற்கு வயது 27. பேச்சின் இடையே அனுமனை பற்றிய பேச்சு எழுந்தது. குருதேவரின் அறையில் அனுமனின் படம் ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. குருதேவர் பக்தர்களிடம் கூறினார், அனுமனின் நிலையை பாருங்கள். பணம், புகழ், உடல் சுகம் எதையும் அவர் விரும்பவில்லை. ராமர் ஒருவரையே விரும்பினார். பளிங்கு தூணிலிருந்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஓடியபோது மண்டோதரி பல வகை பழங்களை கொண்டு ஆசை காட்டினாள். பழங்களால் கவரப்பட்டு கீழே இறங்கி வந்து அஸ்திரத்தை போட்டு விடுவார் என்று நினைத்தாள் அவள். ஆனால் அதற்கெல்லாம் மசிபவரா அனுமன்? அவர் மண்டோதரியை பார்த்து சொன்னார், வேறு பழம் விளைவேனோ? பழவினையை கொய்யும் மெஞ்ஞான பழம் இருக்க வீண் மயக்கம் உண்டோ? பேரருளும் ஸ்ரீராமன் எழில் மரமாய் நெஞ்சில் பெருகுகிறான். மோட்சமென்னும் நறுங்கனியை தருவான். குன்றாத பசுமையுடன் என் மனதில் நிற்கும் கோதண்ட ராமன் என்னும் கற்பகத்தின் கீழே நன்றாக
நல்லின்ப நயம் கமழ வாழ்வேன். நான் விரும்பும் பழம் அனைத்தும் நினைத்தவுடன் பெறுவேன். தந்திரமாய் நீ கொடுக்கும் சாரமில்லா கனியை தருக என கையேந்தும் இரவலனும் நானோ. வெந்துயர காஞ்சிரங்காய் நீ சுவைக்கவிட்டு வெளியேறி போகிறாய், அதிவேகம் கொள்வேன். குருதேவர் இந்த பாட்டை பாடினார். மறுபடியும் அதே சமாதி, அசைவற்ற நிலை. இதுவரை அவருடன் சேர்ந்து வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டிருந்த பக்தர்கள் அந்த அற்புத நிலையை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். மா குருதேவரின் சமாதி நிலையை காண்பது இது 2வது தடவை. நீண்ட நேரத்திற்கு பிறகு சமாதி கலைய தொடங்கியது. குருதேவரின் திருமேனி பழைய நிலைக்கு திரும்பியது. முகத்தில் புன்சிரிப்பு தோன்றியது. புலன்கள் தத்தம் செயல்களை செய்ய தொடங்கின. கண்களின் ஊரத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வாய் ராம் ராம் என்று உச்சரித்தது. என்ன, இவ்வளவு பெரிய மகானா சற்று நேரத்திற்கு முன்பு 5 வயது சிறுவனைப் போல் வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டிருந்தார் என்று நினைத்து கொண்டார் மா. குருதேவர் பழைய நிலையை அடைந்தவராய் சாதாரண மனிதனைப் போல் மீண்டும் பழகத் தொடங்கினார். மாவையும் நரேந்திரரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் ஆங்கிலத்தில் தர்க்கம் செய்யுங்கள், நான் கேட்கிறேன் என்றார். மாவும் நரேந்திரரும் சிரித்தனர். பிறகு இருவரும் பேச ஆரம்பித்தனர். ஆனால் பேச்சு வங்க மொழியிலேயே நடந்தது. குருதேவரின் முன்னால் மாவினால் தர்க்கம் செய்ய முடியவில்லை. தர்க்கம் செய்யும் மனப்பான்மை குருதேவரின் திருவருளால் ஒருவிதமாக அவரிடமிருந்து நீங்கிவிட்டது. அதன் பிறகு எப்படி தர்க்கம் செய்வார்? குருதேவர் மீண்டும் ஒரு முறை வற்புறுத்தினார். என்றாலும் இருவரும் ஆங்கிலத்தில் பேசவில்லை. மணி 5. மாவையும் நரேந்திரரையும் தவிர மற்ற பக்தர்கள் வீடு திரும்பினர். நரேந்திரர் முகம் கழுவுவதற்காக ஒரு செம்பில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஹம்சபுகூர் மற்றும் சவுக்குத்தோப்பு இருந்த திசையில் சென்றார். மா கோயில் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு குடிசையின் பக்கமாக ஹம்சபுகூரை நோக்கி வந்தார். அங்கே அந்த குளத்தின் தென்புற பகுதிகளின் மேல் குருதேவர் நின்றிருந்தார். நரேந்திரர் செம்பை கையில் வைத்தபடி முகம் கழுவிக் கொண்டிருந்தார். அப்போது குருதேவர் நரேந்திரனிடம், இதோ பார், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இங்கு வந்து போ. நீங்கள் எல்லாம் இப்போதுதான் புதிதாக வர ஆரம்பித்திருக்கிறீர்கள். அறிமுகமான பிறகு பொதுவாக மனிதர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். புது மாப்பிள்ளையைப் போல். நரேந்திரரும் மாவும் சிரித்தனர். என்ன, வருவாயல்லவா? நரேந்திரர் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர். வாக்கு கொடுப்பதில் சற்றே எச்சரிக்கையாக இருப்பவர். எனவே சிரித்துக்கொண்டே முயற்சி செய்கிறேன் என்றார். மூவரும் குடிசை பக்கமாக நடந்து குருதேவரின் அறையை நோக்கி வந்தனர். குடிசையின் அருகில் வந்ததும் குருதேவர் மாவை பார்த்து, இதோ பார், விவசாயிகள் காளை மாடு வாங்க சந்தைக்கு போவார்கள். உழைக்கின்ற காளை எது, மந்தமான காளை எது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். வாலுக்கு கீழே கையை வைப்பார்கள். சில காளைகள் கைப்பட்டாலும் அப்படியே படுத்து கிடக்கும். அவற்றை வாங்க மாட்டார்கள். வாலுக்கு அடியில் கை வைத்ததும் எந்த காளை தடார் படார் என்று துள்ளி குதிக்கிறதோ அதையே விரும்புவார்கள். நரேந்திரன் அப்படிப்பட்ட காளையை போன்றவன், துடிப்பு நிறைந்தவன் என்றார். இதனை கூறிவிட்டு சிரித்தார் குருதேவர். பிறகு தொடர்ந்து கூறினார், இன்னும் சிலர் இருக்கிறார்கள், நனைந்த அவல் போன்றவர்கள். துடிப்பில்லை, துணிச்சல் இல்லை, உள்ளே எதுவும் இல்லை. சந்தியா வேளை ஆயிற்று. குருதேவர் இறை எண்ணங்களில் மூழ்க ஆரம்பித்தார். மாவிடம், நீ நரேந்திரரிடம் பேசிப்பார், அவன் எத்தகையவன் என்பதை எனக்கு சொல் என்றார். கோயிலின் தீபாராதனை நிறைவுற்றது. சிறிது நேரம் தேடிய பிறகு மா நரேந்திரரை முற்றத்தின் மேற்கு பகுதியில் சந்தித்தார். இருவரும் பேச ஆரம்பித்தனர். தான் கல்லூரி மாணவன், சாதாரண பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவன் போன்ற விஷயங்களையெல்லாம் நரேந்திரர் கூறினார். இரவு ஆகிவிட்டது. மா வீடு திரும்ப வேண்டும். ஆனால் இதுவரை அவரால் போக முடியவில்லை. ஆகவே நரேந்திரரை விட்டுவிட்டு குருதேவரை தேட ஆரம்பித்தார். குருதேவரின் பாடல்களை கேட்டு உள்ளம் பூரித்திருந்த மா
மேலும் அவரது பாடல்களை கேட்க விரும்பினார். பல இடங்களில் தேடிய பின் இறுதியாக காளி கோயிலின் முன் மண்டபத்தில் அவர் நடந்து கொண்டிருப்பதைக் கண்டார். கோவிலுக்குள் காளியின் 2 பக்கங்களிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த பெரிய மண்டபத்திலும் மங்கிய ஒளியுடன் ஒற்றை விளக்கு ஒன்று மினுமினுத்துக் கொண்டிருந்தது. இருளும் ஒளியும் கலந்ததோர் அற்புத காட்சியில் மண்டபம் மிளிர்ந்தது. மா குருதேவரின் பாடலை கேட்டு தன்னை மறந்தார். மந்திரத்தில் கட்டுண்ட பாம்பு போல் ஆனார். தயக்கத்தோடு குருதேவரிடம், இன்று இனி ஏதாவது பாடுவீர்களா என்று கேட்டார். குருதேவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இல்லை, இனி பாட்டு இருக்காது என்றார். பிறகு எதையோ நினைத்து கொண்டவர் போல், ஒன்று செய், நான் கல்கத்தாவில் பலராமின் வீட்டிற்கு போவேன். அங்கே வா, நான் பாடுவதை கேட்கலாம் என்றார். மா அப்படியே வருவதாக கூறினார். பலராம் போஸை உனக்கு தெரியுமா என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். அதற்கு மா, இல்லை சுவாமி, தெரியாது என்றார். அவரது வீடு போஸ்பாராவில் இருக்கிறது என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். நல்லது சுவாமி, நான் விசாரித்துக் கொள்கிறேன் என்றார் மா. ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவுடன் மண்டபத்தில் நடந்து கொண்டே, உன்னை ஒன்று கேட்கிறேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றார். மா மௌனமாக இருந்தார். குருதேவர் மறுபடியும் மாவை பார்த்து, உன்னைத்தான் கேட்கிறேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? எனக்கு எத்தனை அணா ஞானம் இருக்கும் என்று கேட்டார். அதற்கு மா, அணா விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இத்தகைய ஞானத்தையோ பிரேம பக்தியையோ நம்பிக்கையையோ பற்றின்மையையோ பரந்த கருத்தையோ இதற்கு முன்பு நான் எங்குமே கண்டதில்லை என்று கூறினார். இதை கேட்டு குருதேவர் சிரித்தார். அதன் பிறகு மா குருதேவரின் திருமுன் வீழ்ந்து வணங்கி விடைபெற்றார். வாசல் வரை சென்றவர் திடீரென்று எதையோ நினைத்துக் கொண்டு மறுபடியும் திரும்பி வந்தார். அந்த மங்கிய ஒளியில் குருதேவர் அப்போதும் நடந்து கொண்டிருந்தார். தன்னந்தனியாக நடந்து கொண்டிருந்தார். யாருமே அருகில் இல்லை. மிருகவேந்தனான சிங்கம் காட்டின் நடுவே தன்னந்தனியாக நடைபோடுவது போல் இருந்தது அந்த காட்சி. சிங்கம் தனிமையையே விரும்பும், தனிமையிலேயே உலவும். குருதேவரும் தம்முள் மூழ்கியவராக, யாரையும் சாராதவராக நடந்து கொண்டிருந்தார். மா பிரமிப்புடன் நின்றவாறு அந்த மகா புருஷரை பார்த்து கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், ஏன் திரும்பி வந்தாய்? தாங்கள் கல்கத்தாவில் வர சொல்லியிருக்கும் வீடு பணக்காரர் வீடாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. என்னை உள்ளே விடுவார்களோ என்னவோ, அதனால்தான் அங்கு வராமல் இருப்பதே நல்லது என்று நினைக்கிறேன். இங்கு வந்தே உங்களை தரிசிக்கிறேன் என்றார் மா. அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர், இல்லை இல்லை, ஏன் அப்படி நினைக்கிறாய்? என் பெயரை சொல், இன்னவரிடம் போக வேண்டும் என்று சொல், யாராவது ஒருவர் உன்னை என்னிடம் அழைத்து வருவார் என்று கூறினார். அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறுபடியும் குருதேவரை வணங்கி விடைபெற்றார் மா. சனிக்கிழமை மார்ச் 11, 1882 காலை 8-9 மணி இருக்கும். குருதேவர் ஏற்கனவே முடிவு செய்திருந்தபடி கல்கத்தாவில் உள்ள பலராம் போஸ் என்ற பக்தரின் வீட்டிற்கு சென்றார். டோல் யாத்திரை முடிந்து 1 வாரம் ஆகியிருந்தது. ராம், மனமோகன், ராக்கால், நித்திய கோபால் முதலான பக்தர்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். சில நாட்களுக்கு முன்பு தட்சிணேஸ்வரத்தில் குருதேவர், நான் கல்கத்தாவில் பலராமின் வீட்டிற்கு போவேன், நீயும் அங்கு வா என்று கூறியதற்கு ஏற்ப மா அங்கே வந்து சேர்ந்தார். பக்தர்களும் குருதேவரும் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தவாறு ஆடியும் பாடியும் இறை உணர்வில் மூழ்கியிருந்தனர். அவர்களில் பலருக்கு பரவச நிலை ஏற்பட்டிருந்தது. பரவச நிலையின் காரணமாக நித்திய கோபாலின் மார்பு சிவந்து காணப்பட்டது. ராக்கால் உலக நினைவை இழந்து தரையில் கிடந்தார். குருதேவர் ராக்காலின் மார்பை தடவிய வண்ணம் அமைதி பெறு, அமைதி பெறு என்று கூறிக்கொண்டிருந்தார். 2வது தடவையாக ராக்காலுக்கு பரவச நிலை ஏற்பட்டிருந்தது. அவர் தந்தையுடன் கல்கத்தாவில் வாழ்ந்து வந்தார். அடிக்கடி தட்சிணேஸ்வரத்திற்கு வந்து குருதேவரை தரிசித்து செல்வார்.
ஷியாம்புகூரில் உள்ள வித்யாசாகர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் உட்கார்ந்த பிறகு மா குருதேவரை வணங்கினார். சங்கீர்த்தனம் நிறைவுற்றதும் பக்தர்கள் வராந்தாவில் அமர்ந்து சாப்பிட்டனர். பலராம் போஸ் ஒரு பணியாளரைப் போல் பணிவுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த வீட்டின் எஜமான் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். மா அந்த இடத்திற்கு புதியவர். நரேந்திரரை தட்சிணேஸ்வரத்தில் ஒருமுறை பார்த்ததோடு சரி, மற்ற பக்தர்களுடன் அவருக்கு இன்னும் அறிமுகம் ஆகவில்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகு சில நாட்கள் கழிந்த பிறகு மா தட்சிணேஸ்வரம் சென்று குருதேவரை கண்டார். குருதேவர் தமது அறையில் தரையில் விரிக்கப்பட்டிருந்த படுக்கையில் சாய்ந்தவாறு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். ஹிருதயர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு காளி கோயிலை விட்டு சென்றதிலிருந்து குருதேவருக்கு சேவை செய்ய ஆளில்லாமல் இருந்தது. அதனால் அவர் மிகவும் சிரமப்பட்டார். மா வந்தபோது மாலை 4 அல்லது 5 மணி இருக்கும். சிவாலயங்களின் படிக்கட்டில் குருதேவர் சென்று அமர்ந்தார். மா அவர் அருகே சென்று உட்கார்ந்தார். முற்றத்தில் மறுபக்கம் அமைந்திருந்த ராதாகாந்தர் கோவிலை கண்டவுடன் திடீரென்று குருதேவர் பரவச நிலையை அடைந்தார். தேவியிடம் குருதேவர் பேசிக் கொண்டிருந்தார். அம்மா, தன் கடிகாரம்தான் சரியானது என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், பிரம்ம சமாஜத்தினர், இந்துக்கள், முகமதியர்கள் எல்லோரும் தங்கள் மதம்தான் சரியானது என்கிறார்கள். ஆனால் தாயே, யாருடைய கடிகாரமும் சரியில்லையே. உன்னை சரியாக புரிந்து கொள்ள யாரால் முடியும்? ஆனால் ஏங்கி அழைத்தால், உன் அருள் பெற்றால் எல்லா பாதைகள் வழியாகவும் உன்னை வந்து அடையலாமே. அம்மா, கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் உன்னை எப்படி வழிபாடு செய்கிறார்கள் என்பதை எனக்கு ஒருமுறை காட்டியுருள மாட்டாயா? ஆனால் தாயே, நான் சர்ச்சுக்கு போனால் மக்கள் என்ன சொல்வார்கள்? ஏதாவது குழப்பம் வந்து அதன் பிறகு ஒருவேளை காளி கோவிலுக்குள் என்னை அனுமதிக்காவிட்டால்? எனவே வெளியிலிருந்தே நான் பார்க்க அருள் செய் என்று காளியிடம் பேசிக் கொண்டிருந்தார். மார்ச் 1882. மற்றொரு நாள் குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலின் மீது ஆனந்தமயமாக அமர்ந்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் புன்சிரிப்பு தவழ்ந்து கொண்டிருந்தது. காளிகிருஷ்ணர் என்னும் நண்பரை மா அழைத்து வந்திருந்தார். மா தன்னை எங்கு கூட்டி வந்திருக்கிறார் என்பது அந்த நண்பருக்கு தெரியாது. கள்ளுக்கடைக்கு போக வேண்டுமானால் என்னுடன் வா, அங்கே பெரிய ஜாடி நிறைய கல் இருக்கிறது என்று மா சொல்லியிருந்தார். குருதேவரை வணங்கிவிட்டு அதை கூறியபோது குருதேவரும் வேடிக்கையை ரசித்து சிரித்தார். குருதேவர் கூறினார், பஜனானந்தம், பிரம்மானந்தம் இவைதான் கள், பிரேமைக்கள். மானிட பிறவியின் நோக்கம் இறைவனிடம் அன்பு செலுத்துவது, அவரை நேசிப்பது. பக்திதான் சாரம். ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை அறிவது மிகவும் கடினம். இதை கூறிவிட்டு குருதேவர் பாடத் தொடங்கினார். அன்பே உருவாம் அன்னை காளியை அறிந்தவர் யாரோ உலகம் தனிலே. ஆறாம் வேத தரிசனம் எவையும் அவளை விளக்கும் திறனற்று உள்ளவே. தன்மய கழிப்பில் தனையே மறக்கும் தவயோகியரின் உட்பொருள் அவளே. சாத்திரம் உரைத்திடும் தத்துவம் இதுவே என்பதை நாமே நன்கு உணர்ந்திடுவோம். தன்னுடைய நிகரில்லா விருப்பம் தன்னால் தானே ஆனாள் பிரபஞ்சம் எல்லாம். சக்தியாம் அவள் தன் உதரம் தனிலே அணு முதல் அண்டம் வரை நிறைந்திடுமே. என்னே தாயின் இப்பெரும் மகிமை, இதை அறிந்திலையோ இன்னும் நீதான். ஆறாம் யோக சக்கரங்களிலே மூலாதாரம் சகசிராரம் எனும் இந்நிலைகளிலேயே அன்னையை தியானம் செய்து இன்புறுவர் யோகியர் எல்லாம். ஈசனை அன்றி வேறொருவர் தாமே இவள் உண்மை நிலை உணர்ந்தவர் ஆவர். இவ்வாறு குருதேவர் பாடினார். அதன் பிறகு குருதேவர் தொடர்ந்து பேசலானார். இறைவனை நேசிப்பது இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். பிருந்தாவன கோபியரும் இடை சிறுவர்களும் கண்ணனை எப்படி நேசித்தார்கள்? அவர் மதுராவிற்கு போனபோது அந்த பிரிவை தாங்க முடியாமல் இடை சிறுவர்கள் அழுது அரற்றியவாறே அலைந்து திரிந்தார்கள். இவ்வாறு கூறிவிட்டு மேல் நோக்கிய பார்வையோடு குருதேவர் பாட ஆரம்பித்தார்.
ஆயர்குல சிறுவனை நான் கண்டு வந்தேன். அவன் புதியவன், அவன் அழகன், அன்பு மிக்கோன். சேய் அவனோர் புதிய மர கிளையை பற்றி சிரித்தபடி காட்சி தந்தான். புதியதாக தாய் ஈன்ற பசுக்கன்றை நெருங்கி சென்று தன் கரத்தால் பரிவோடு தழுவிக்கொண்டான். வாய் அதிர என் கண்ணனெங்கே என்று மறுபடியும் கதறி நின்றான். குருதேவரின் அன்பு கனிந்த பாடலை கேட்ட மாவின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்தன. ஞாயிறு, ஏப்ரல் 2, 1882. ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்கத்தாவில் சியாம்புகூருக்கு வந்திருந்தார். அங்கே பிராணகிருஷ்ண முகோபாத்தியாயருடைய வீட்டு மாடியிலுள்ள வரவேற்பறையில் பக்தர்கள் கூட்டத்தின் நடுவே அமர்ந்திருந்தார். சற்று முன்புதான் பக்தர்களுடன் பிரசாதம் சாப்பிட்டார். பிற்பகல் 1 அல்லது 2 மணி இருக்கும். கேப்டன் இந்த பகுதியில்தான் வசித்து வந்தார். சிறிது ஓய்விற்கு பின் கேப்டனின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்துவிட்டு அங்கிருந்து கமலகுடீர் சென்று கேசவசேனை பார்த்து பேச எண்ணினார் குருதேவர். பிராணகிருஷ்ணர், ராம், மனமோகன், கேதார், சுரேந்திரர், கிரீந்திரர், ராக்கால், பலராம், மா முதலியோர் அங்கே இருந்தனர். அந்த பகுதியில் வாழ்கின்ற பெரியவர்களும் மற்றும் பலரும் வந்திருந்தனர். குருதேவர் கூறப்போவதை கேட்க எல்லோரும் மிகுந்த ஆவலோடு இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனும் அவருடைய மகிமையும், இந்த உலகம் அவருடைய மகிமை. ஆனால் மக்கள் மகிமையைக் கண்டு அதில் மயங்கி விடுகிறார்களே தவிர இந்த மகிமைகள் யாருடையதோ அவரை தேடுவதில்லை. காமினி காஞ்சனத்தை நாடி அனைவரும் ஓடுகின்றனர். அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ பெரும் துன்பமும் அமைதியின்மையும் தான். விசாலாட்சியின் நீர்ச்சுழி போன்றது இந்த உலகம். இதில் ஒரு படகு அகப்பட்டுக் கொண்டால் அதோ கதிதான். மேலும் இந்த உலகம் ஒரு விதமான முட்செடி போன்றது. இதில் சிக்கிக் கொள்பவன் ஒரு முள்ளிலிருந்து தன்னை விடுவிப்பான், அதற்குள் இன்னும் 3 மாட்டிக்கொள்வான். தடுமாற செய்கின்ற குழப்ப வழியை போன்றது இந்த உலகம். ஒருமுறை இதில் அகப்பட்டுக் கொண்டால் வெளிவருவது மிக கடினம். மனிதன் இதில் வறுக்கப்படுகிறான். ஒரு பக்தர் கேட்டார், அப்படியானால் வழி என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வழி சாது சங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. சாது சங்கம் ஒரு நாள் போதாது, எப்போதும் அவசியம். ஏனெனில் நோய் முற்றிவிட்டது. மேலும் வைத்தியருடன் இருந்தால்தான் நாடி பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அவர் பின்னாலேயே சுற்றி அலைந்தால்தான் எது பித்த நாடி எது கபநாடி என்பதெல்லாம் புரியும். ஒரு பக்தர் கேட்டார், சாது சங்கத்தினால் என்ன பயன்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி ஏற்படும். அவரிடம் அன்பு உதயமாகும். உள்ளம் உருகாவிட்டால் எந்த பயனும் இல்லை. சாது சங்கம் வளர வளர இறைவனுக்காக உள்ளம் துடிக்கத் தொடங்கும். நோயில் வாடுபவன் எந்த வகையில் குணமாவான் என்று அவனது வீட்டினர் துடிப்பது போன்றது அது. ஒருவனுக்கு வேலை போய்விட்டதாக வைத்துக் கொள்வோம். மறுபடியும் வேலை கிடைப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபடுவான், எத்தனை அலுவலகங்களில் ஏறி இறங்குவான். அதுபோல்தான் வேலை காலியில்லை என்று ஓர் அலுவலகத்தில் கூறினாலும் மறுநாள் மீண்டும் அதே அலுவலகத்திற்கு வந்து இன்று ஏதாவது வேலை காலி இருக்கிறதா என்று கேட்பான். இன்னொரு வழி இருக்கிறது, மன ஏக்கத்துடன் பிரார்த்தனை செய்வது. இறைவன் நமக்கு உரியவர். நீ எப்படி இருக்கிறாய்? எனக்கு உன் திருக்காட்சியை தந்தேயாக வேண்டும். இல்லாவிட்டால் என்னை நீ ஏன் படைத்தாய் என்று அவரிடம் உரிமையுடன் கேட்க வேண்டும். சில சீக்கியர்கள் என்னிடம் இறைவன் கருணையே வடிவானவர் என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம், கருணை வடிவானவர் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அவர் நம்மை படைத்தவர். நமக்கு நன்மை தருபவற்றை அவர் செய்வது வியப்புக்குரிய விஷயமா என்ன என்று கேட்டேன். தாய் தந்தையர் குழந்தையை வளர்க்கிறார்கள். இதில் கருணை எங்கிருந்து வந்தது?
குழந்தையை அவர்கள் வளர்த்தேயாக வேண்டும். எனவே கடவுளிடம் பிடிவாதத்துடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது தாயும் தந்தையும் அவரே அல்லவா? மகன் உண்ணாமல் கொள்ளாமல் அடம்பிடித்து தனக்கு சேர வேண்டிய சொத்தை தரும்படி தந்தையை வற்புறுத்தினால் உரிய காலத்திற்கு சில ஆண்டுகள் முன்னதாகவே அவர் சொத்தை பாகம் பிரித்து கொடுத்து விடுகிறார். குழந்தை தாயிடம் காசு கேட்கிறான். உன் காலில் விழுந்து கேட்கிறேன், எனக்கு காசு கொடு என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறான். வேறு வழியில்லாமல் தாயும் கொடுத்து விடுகிறாள். சாது சங்கத்தினால் மற்றொரு பயனும் உண்டு. உண்மை எது, உண்மையற்றது எது என்ற விவேகம் அதனால் உண்டாகிறது. நிலையான பொருள், அதாவது இறைவன் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் உண்மையற்றவை, அதாவது நிலையற்றவை. உண்மையற்றதான வழியில் மனம் செல்ல தொடங்கினால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அடுத்தவன் வீட்டு வாழை மரத்தை தின்ன யானை துதிக்கையை நீட்டினால் உடனே யானைப்பாகன் அங்குசத்தால் ஒரு போடு போட்டு அதனை தடுக்கிறான். மற்றொரு பக்தர் கேட்டார், சுவாமி, பாவ எண்ணம் ஏன் ஏற்படுகிறது? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனது படைப்பில் எல்லா ரகங்களும் உண்டு. நல்லவர்களையும் அவரே படைத்திருக்கிறார், தீயவர்களையும் அவரே படைத்திருக்கிறார். நல்ல அறிவை அளிப்பவரும் அவரே, தீய அறிவை அளிப்பவரும் அவரே. பக்தர் கேட்டார், அப்படியானால் பாவம் செய்வதில் நமக்கு பொறுப்பு ஒன்றும் இல்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பாவம் செய்தால் அதன் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இறைவன் வகுத்த நியதி. மிளகாயை கடித்தால் காரத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? மதுர் பாபு இள வயதில் தாறுமாறாக வாழ்ந்தார். அதனால்தான் கடைசி காலத்தில் அவருக்கு பல்வேறு நோய்கள் வந்தன. இள வயதில் இது அவ்வளவாக தெரிவதில்லை. காளி கோவிலில் நைவேத்தியம் சமைக்க விறகு வைத்திருப்பார்கள். ஈரமான கட்டைகள் முதலில் நன்றாக எரியும். அவற்றின் உள்ளே தண்ணீர் இருக்கிறது என்பதே அப்போது நமக்கு தெரியாது. எரிந்து முடியும் தருவாயில் தண்ணீர் எல்லாம் கட்டையின் பின்புறத்திற்கு விரைந்து வருகிறது. புஷ் புஷ் என்ற சத்தத்துடன் சீரை பாய்ந்து அடுப்பையே அணைத்து விடுகிறது. அதனால்தான் காமம், கோபம், பேராசை இந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோசித்துப்பார், அனுமனுக்கு கோபம் வந்தது. உடனே இலங்கையை எரித்து விட்டார். அசோகவனத்தில் சீதை இருப்பது அதன் பிறகுதான் நினைவிற்கு வந்தது. சீதைக்கு ஆபத்து வந்துவிடுமே என்று பதைபதைத்து போனார். பக்தர் கேட்டார், அப்படியானால் இறைவன் தீயவர்களை ஏன் படைத்தார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது அவரது திருவுள்ளம், அவருடைய திருவிளையாடல். அவரது மாயையில் வித்யா மாயையும் உண்டு, அவித்யா மாயையும் உண்டு. இருட்டின் அவசியமும் இருக்கிறது. இருட்டு இருப்பதால் தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. காமம், கோபம், பேராசை முதலியவை தீயவைதான், அதில் சந்தேகமில்லை. அப்படியானால் அவர் ஏன் அவற்றை தந்திருக்கிறார்? மாமனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் என்று சொல்கிறார்கள். புலன்களை வென்றால் மாமனிதன் ஆகலாம். புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? இறைவனின் அருளால் இறை அனுபூதியை கூட அவன் பெற்றுவிடுவான். மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். காமத்தால் தான் இறைவனின் படைப்பாகிய திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. தீயவர்களும் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு கிராமவாசிகள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை அடக்க கோலோக் சௌத்ரியை அனுப்ப வேண்டியிருந்தது. அவனுடைய பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்கினர். அவ்வளவு கொடூரமானது அவனது ஆட்சி முறை. எல்லா வகையானவர்களும் வேண்டும். சீதை ராமனை பார்த்து, நாதா, அயோத்தியில் எல்லாம் மாளிகைகளாக இருந்தால் நன்றாக இருக்கும். பல வீடுகள் இடிந்து பாழடைந்து காணப்படுகின்றனவே என்று சொன்னாள். அதற்கு ராமர், சீதா, எல்லா வீடுகளும் அழகாக இருந்துவிட்டால் கொத்தனார்களின் பிழைப்பு என்ன ஆவது என்றார். எல்லோரும் சிரித்தனர். இறைவன் பலவிதமானவற்றையும் படைத்திருக்கிறார். நல்ல மரம், தீய மரம், அவற்றுடன் களைகளையும் படைத்திருக்கிறார்.
மிருகங்களிலும் நல்லவை தீயவை என்று எல்லாம் இருக்கின்றன. புலி, சிங்கம், பாம்பு எல்லாம் உள்ளன.